ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வித் ஸ்ரீ. நான் வந்து 7th சோஷியல் சயின்ஸ்லேருந்து பெண்கள் சம்பந்தமான கொஷின்ஸ் வந்து வரும். பெண்கள் சம்மந்தமானது சிலபஸில் இருக்குது. அப்போ அந்த பெண்கள் வந்துட்டு உலகின் முதன்மையானவங்க யார், நம்ம இந்தியாவில் முதன்மையானவங்க யார் அப்படின்றத பார்ப்போம். இது ஸ்கூல் புக்கத்தில் இருக்கிறதுனால இது மோஸ்டோ இம்பார்ட்டண்டானது. பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலகின் முதன்மை பெண்மணிகள். பிரதம மந்திரி ஃபஸ்ட்டு, உலகினுடைய பிரதம மந்திரி ஃபஸ்ட்டு யார் இருந்தாங்க அப்படின்னா சிரிமாவே பண்டார நாயக்கா. சிரிமாவே பண்டார நாயக்கா பிரதம மந்திரி யார்? சிரிமாவே பண்டார நாயக்கா. அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க? இலங்கை. பிரதம மந்திரி சிரிமாவே பண்டார நாயக்கா, இலங்கை. விண்வெளி வாலண்டினா தெரஷ்கோவா, இவங்க சோவியத் ஒன்றியம். விண்வெளியில் இருந்தவங்க யார்? உலகின் முதன்மை பெண்மணிகள். அதாவது உலகின் விண்வெளியில் ஃபஸ்ட்டு இருந்த பெண்மணி யார்? வாலண்டினா தெரஷ்கோவா, சோவியத் ஒன்றியத்தில் இருந்தாங்க. எவரெஸ்ட் சிகரத்தை அளவிட்டவர் யார்? ஜன்கோ தபே. ஜன்கோ தபே, ஜன்னு ஜப்பானு, ஜன்னு ஜானு அப்படிங்கிற மாதிரி. எவரெஸ்ட் சிகரத்தை அளவிட்டவர் ஜன்கோ தபே. அவங்க வந்து ஜப்பான் நாட்டை சேர்ந்தவங்க. ஒலிம்பிக்கில் தங்கம் வென்றவர் சார்லோட் கூப்பர். ஒலிம்பிக்கில் தங்கம் வென்றவர் யார்? சார்லோட் கூப்பர். இப்போ தங்கம்னாலே நமக்கு கோல்டு பிஸ்கெட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி சாக்லேட் பிஸ்கட்டும் வந்துடுச்சு. தங்கத்தில் சாக்லேட் பிஸ்கட்டும் வந்துடுச்சு. அதான் சார்லோட் கூப்பர். எவரெஸ்ட் சிகரத்தை அளவிட்ட ஜன்கோ தபா. அடுத்தது இந்தியாவின் முதன்மை பெண்மணிகள். ஃபஸ்ட் ஒன் பார்க்குறோம். முதல் மகளிர் பல்கலைக்கழகம் மகர்ஷி கார்வே. மகர்ஷி கார்வே 1916 5 மாணவிகளுடன் பூனேவில் எஸ்என்டிடி அப்படிங்கிற பல்கலைக்கழகத்தை தொடங்கினார். மகர்ஷி கார்வே 1916 பூனேவில். மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் யார்? விஜயலட்சுமி பண்டிட். மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் விஜயலட்சுமி பண்டிட். இவங்களை பற்றி இன்னொன்று வரும், பார்ப்போம் வாங்க. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவி வகித்த முதல் பெண் சுஷ்மா ஸ்வராஜ். மத்திய வெளியுறவு அமைச்சர் பதவி வகித்த முதல் பெண் சுஷ்மா ஸ்வராஜ். நான் வந்து காலேஜ் படிக்கக்குள்ளே சுஷ்மான்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தால், அவள் எப்போ பாரு குறும்பு பண்ணிகிட்டே இருப்பாள். அதனால் கிளாஸுக்கு வெளியே தான் இருப்பாள். அப்போ சுஷ்மா அப்படிங்கிறவ வெளியே தான் இருப்பாள். அதான் மத்திய வெளியுறவு அமைச்சர் பதவி வகித்த முதல் பெண் சுஷ்மா ஸ்வராஜ். அப்புறமா மத்திய அமைச்சரவைன்னா, மத்திய அமைச்சரவையில் எப்பயுமே லக்ஷ்மி கடாட்சி அவங்கள தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்க சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி விஜயலட்சுமி. அடுத்தது மாநிலத்தின் இளம் வயது அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ். 25 வயதாக இருக்கும்போதே ஹரியானா அமைச்சரவையில் அமைச்சரானார். அவங்க வந்துட்டு இளம் வயது அப்படின்னாலே சுஷ்மா. அப்போ காலேஜெலாம் எப்படி வரும்? இளமையான வயசில் தானே. அப்போ என் ஃப்ரெண்டு சுஷ்மா வந்து இளம் வயதிலேயே, அதாவது 25 வயசு இருக்கும்போதே ஹரியானா அமைச்சரவையில் அமைச்சரானாங்க. அடுத்தது சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் யார்? சரோஜினி நாயுடு. சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் நம்ம ஆண்டவங்க யார்? நமக்கு பிடிச்சமானவங்க சரோஜினி நாயுடு. ஒன்றிணைந்த மாகாணங்களின் பொறுப்பாளராக இருந்திருக்காங்க. ஒன்றிணைந்த மாகாணங்களின் பொறுப்பாளர் ஆளுநர் சரோஜினி நாயுடு. ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபையில் முதல் பெண் தலைவர் யார்? விஜயலட்சுமி பண்டிட். அப்போ 1953. நான் ஏன் இதுக்கு மட்டும் வருஷம் கொடுத்துருக்காங்கன்னா, புக்கில் இருக்குது, கண்டிப்பாக கேட்கலாம். அதனால் வந்து அந்த புக்கில் வருஷம் கொடுத்துருந்தாங்கன்னா அதையும் நான் நோட் பண்ணி போட்டிருக்கேன். ஐக்கிய நாடுகளின் பொது சபையில் முதல் பெண் தலைவர் யார்? விஜயலட்சுமி பண்டிட். விஜய் ஐ, இதிலே விஜய் ஐங்கிற மாதிரி சவுண்டு வருதுல்ல, அப்போ ஐக்கிய நாடுகள். இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் யார்? இந்திரா காந்தி. இது எல்லாத்துக்குமே தெரியும். 1966. இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி. இந்திரா 6 அப்படிங்கிற மாதிரி சவுண்டு வருதுனால 1966. முதல் பெண் காவல்துறை உயர் அதிகாரி கிரண்பேடி. இதுவும் நமக்கு எல்லாமே தெரியும். இதுவும் காவல்துறையில் யார் உயர் அதிகாரி பதவி வச்சாங்க? கிரண்பேடி 1972. அமைதிக்கான நோபல் பரிசு அன்னை தெரசா. எப்போ வாங்கியிருக்காங்க? 1979. கிரண்பேடி
அப்படின்னா 2 தனியாக பேடி மட்டும். 1972 அன்னை தெரசா. 79 எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண் யார் அப்படின்னா பச்சேந்திரி பால். 1984 பச்சேந்திரி பால் 1984. காலையில் சில பேர் 8 மணிக்கு தான் லேட்டாக ஏஞ்சி பால் குடிப்பாங்க, சாயங்காலம் சீக்கிரமாகவே பால் குடிப்பாங்க. இப்போ 8-4. புக்கர் பரிசு வென்ற முதல் இந்திய பெண் அருந்ததி ராய். அருந்ததி ராய்க்கு புக்கர் பரிசு கொடுத்துருக்காங்க, இல்லை அருந்ததி படத்துக்கு புக்கர் விருது கொடுத்துருக்காங்க, இல்லை அருந்ததி படத்தை வந்து புக்கில் எழுதி வெளியிட்டிருக்காங்க, இல்லை புக்கில் இருந்ததை அருந்ததி படமாக எடுத்திருக்காங்க. எப்படி உங்களுக்கு தோணுதோ அப்படி ஞாபகம் வச்சுங்க. 1997 முதல் பெண் குடியரசுத் தலைவர், இதுவும் நமக்கு தெரியும், பிரதிபா பாட்டீல். எப்போ இருந்திருக்காங்க? 2007. முதல் பெண் குடியரசுத் தலைவர் யார்? பிரதிபா பாட்டீல், 2007. மக்களவையின் சபாநாயகர் பதவி வகித்த முதல் பெண் சபாநாயகர் யார்? சபாநாயகர் பதவி வகித்த முதல் பெண் சபாநாயகர் மீரா குமார்.